அந்த 48வது நூலை சில மாதங்களுக்கு முன்பு நான் பணிபுரியக்கூடிய கல்லூரியில் வெளியிட்டோம். ரொம்ப பெருமையோட ஒரு 5000 மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில் 48வது என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டேன். இப்போ நான் கொடுத்தேன்ல புத்தகம், அந்த மாதிரி அப்படி வெளியிட்டோம். எல்லாரும் கைத்தட்டினாங்க. எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது. இன்னும் 2 புத்தகம் எழுதிட்டா எத்தனாவது புத்தகம்? 50 இல்லையா? 48வது புத்தகத்தை எழுதிட்டு அப்படி இறங்கினல்ல, என்னுடைய மாணவர், என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் ஓடி வந்து கேட்டான், எத்தனாவது புத்தகம் எழுதியிருக்கீங்க? நான் சொன்னேன் 48. அவன் என்னை நிமிர்ந்து பார்த்து சொன்னான், போதும் இதோட நிறுத்திக்குங்க. ஏண்டான்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், நீங்கள் எழுதிட்டு நீங்கள் பாட்டு போய் சேர்ந்துருவீங்க ஐயா, பிறகு அதை பாடமாக வச்சு எங்களை கொல்லுவாங்கிறான். பார்த்தீங்களா? அவன் சொன்னான், அட உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா 2 புக்கு எழுதுங்க, 3 புக்கு எழுதுங்க. 48 உங்களை யார் எழுத சொன்னது? எழுதிட்டு போயிடுவீங்க இல்லையா? இப்போ பாருங்க, திருவள்ளுவர் இருக்கார்ல, திருவள்ளுவர் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞர் இல்லையா? திருக்குறள் உலகத்தினுடைய அதி அற்புதமான நூல்களில் ஒன்று. ஆனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, திருக்குறள் எவரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், திருவள்ளுவர் எவரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் திருவள்ளுவரை எல்லாருக்கும் பிடிக்கும். எப்போ பிடிக்காம போகுதுன்னா, பாடத்திட்டத்துக்குள்ளே எப்போ கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அப்போ தான் அந்த ஆளுக்கு நமக்கும் சண்டை வருது இல்லையா? மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள்லாம் திருக்குறள் கேட்டோம்னா நிச்சயமாக ஆளுக்கு 10 குறள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுவீங்களா? மனப்பாடமாக ஆளுக்கு 10 குறள் சொல்லுவீங்க. பாருங்க, பல மாணவர்கள் கை தூக்குறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதற்காகவே ஒரு தடவை நல்ல கரவொலி தரலாம். குறைந்தபட்சம் 10 குறளை நல்லா சொல்றீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. காலேஜில் வாத்தியாரா இருக்கேன்ல, காலேஜில் நீங்கள் எக்ஸாமினேஷனில் ஒரு கேள்வி கேட்குறோம். கேள்வி என்ன தெரியுமா? திருவள்ளுவர் குறிப்பு வரைக. இப்போ உங்களுக்கு விடை தெரியும் இல்லையா? திருவள்ளுவர் குறிப்பு வரைகன்னா என்ன எழுதணும்? திருவள்ளுவரை பற்றி ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க். சரியா? சரி. இப்போ இது காலேஜில் எக்ஸாமில் வருது. ஒரு பையன் பார்த்த உடனே திருவள்ளுவர் குறிப்பு வரைக அப்படிங்கிறத பார்த்த உடனே அவனுக்கு திருவள்ளுவர் யாருன்னு தெரியல, சத்தியமா தெரியல. ஆனாலும் பேனாவை எடுத்து விறுவிறுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் சொல்றேன், கவனிங்க. 5 பாயிண்ட் எழுதுனா எத்தனை மார்க்கு? 5 மார்க். அவன் எழுதியிருக்கான், முதல் பாயிண்ட், திருவள்ளுவர் ஒரு புலவர். திருவள்ளுவர் ஒரு புலவர். 2வது பாயிண்ட், திருவள்ளுவர் பல நூல்களை எழுதியுள்ளார். திருவள்ளுவர் பல பரிசுகளை பெற்றுள்ளார். திருவள்ளுவரால் தமிழ் சிறப்பு பெற்றது. தமிழால் திருவள்ளுவர் சிறப்பு பெற்றார். 5 மார்க். இப்போ எதுக்கு மார்க் போட முடியுமா? பார்த்தேன், ஜென்ரலாக எழுதியிருக்கான உடனே அடிச்சுட்டு முட்டை மார்க் போட்டு விட்டேன். நேராக எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துட்டான். என்ன தப்பு? நீ என்னப்பா எழுதியிருக்க? திருவள்ளுவர் ஒரு புலவர். திருவள்ளுவர் ஒரு புலவர் தானே, அப்போ மார்க் 1 போடுங்க. சரி, திருவள்ளுவர் என்ன நூலை எழுதியுள்ளார்? திருக்குறள். நீங்க சொல்றீங்கல்ல, அவனுக்கு தெரியல. திருவள்ளுவர் பல நூல்களை எழுதியுள்ளாருங்கிறான். அவனுக்கு பிள்ளைக்கு பாவம் தெரியல. திருவள்ளுவர் பல நூல்களை எழுதியுள்ளார். இப்படி 5 பாயிண்ட்டும் ஜென்ரலா அடிச்சு 5 மார்க் வாங்கக்கூடிய வல்லமையை தமிழ்த்தாய் நமக்கு அருளி இருக்கிறாள். வேற எந்த சப்ஜெக்டாவது இப்படி ஜென்ரலா கதையை விட்டு மார்க் வாங்க முடியுமா? E = mc² அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதாவது கதை விட முடியுமா? a + b² = அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கதை விட முடியுமா? இல்லை. அப்போ தமிழ் நமக்கு நெருக்கமான ஒரு விஷயம்தான். எப்போ நமக்கு பிடிக்காமல் போகிறதுனா, கட்டாயப்படுத்தும் போது, பாடத்திட்டத்துக்குள்ள வரும்போது தான் பிடிக்காம போகுது. இப்போ பாடத்திட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பற்றி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். சரிதானே? நம்ம சிலபஸ் அதெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நாம இன்னைக்கு கலை எனும் அமிழ்தம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். கலை எனும் அமிழ்தம். கலை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்? ஆர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆர்ட்னு சொல்றோம். கலை அப்படின்னா என்ன? இதோ வரவேற்புரையை ஆற்றினார்களே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் அம்மா அவர்கள். அவங்களுடைய பேர் என்ன சொன்னோம்? வாணி அப்படின்னு சொன்னோம். வாணின்னா என்ன அர்த்தம்?
சரஸ்வதின்னு அர்த்தம். சரஸ்வதி எதனுடைய கடவுள்? ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கோம்ல இல்லையா? செல்வத்திற்கு கடவுள் யாரு? லக்ஷ்மி இல்லையா? வீரத்திற்கு கடவுள் யாரு? யாரு? பார்வதி தேவி இல்லையா? அந்த மாதிரி கல்விக்கு கடவுள், கலைக்கு கடவுள். கல்வி கலையில ஒரு பகுதி. கலைக்கு கடவுள் சரஸ்வதி தேவி, வாணி தேவி. இன்னைக்கு இந்த புத்தக திருவிழாவில் இந்த தலைப்புக்கு அந்த கலைமகளே சரஸ்வதி தேவியே வரவேற்புரை ஆற்றியதை போல அம்மா அவர்கள் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போ கலை எனும் அமிழ்தம் அப்படின்னு சொல்லும்போது கலையினா என்ன அப்படிங்கன்னு நம்ம பேசலாம். சரிதானா? கலையினா என்ன? கலைகள் மொத்தம் எத்தனை? ஆய கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. எது? பேசுவது கலை, இலக்கிய கலை, நாடக கலை, ஓவிய கலை, சிற்பக்கலை, இசைக்கலை, சமையல் கலை, தையல் கலை, இப்படின்னு கலைகள் ஏராளமா இருக்கு. ஆனால் அவற்றில் ஒரு 64 தொகுத்து ஆய கலைகள் 64ன்னு சொல்றது ஒரு வழக்கம். சரி, இப்படி வச்சுங்களேன். எது கலை அப்படின்னா நேர்த்தியாக செய்யக்கூடிய எதுவும் கலைதான். ரசிக்கிற மாதிரி செய்யக்கூடிய எதுவும் கலைதான். இப்போ எல்லோருக்கும் வாய் இருக்கா? எல்லாருக்கும் வாய் இருக்கு. இந்த வாயை நம்ம 2 விஷயங்களுக்காக பயன்படுத்துறோம். இந்த தலை இருக்கு பாருங்க, தலை தான் உடம்புல தலைமைச் செயலகம், செக்ரட்டரியேட். தமிழ்நாட்டினுடைய செக்ரட்டரியேட் எங்க இருக்கு? சென்னையில் இருக்கு இல்லையா? அங்கதான் தமிழ்நாடு எப்படி இயங்க வேண்டும் என்கிற உத்தரவுகள் அங்கிருந்து பிறக்குது. அங்கதான் சட்டம் இயற்றுறாங்க. அப்ப உடம்பினுடைய தலைமைச் செயலகம் எது? தலைதான் தலைமைச் செயலகம். இங்க பாருங்க, இந்த தலைக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்கு? கண் இருக்கா? கண் 2, ஆனால் பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். 2 கண் இருக்குங்கிறதுக்கா ஒரே நேரத்தில் 2 பார்க்க முடியுமா? ஆனா குழந்தைங்க இப்ப என்ன பண்றாங்க? இப்ப நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுடைய காலத்துலலாம் 2 கண்ணு 1 தான் பார்க்க முடியும். இப்படி பார்க்குறேன்னா 1 தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ குழந்தைங்க மொபைலை பார்த்துக்கிட்டே படிக்கிறாங்க, டிவி பார்த்துக்கிட்டே படிக்கிறீங்கல்ல. 2 காரியம் செய்கிறீங்க. சரி, 2 கண்கள் செய்வது ஒரு காரியம். 2 காதுகள் செய்வது ஒன்று தானே கேட்க முடியும். இந்த காதில் ஒரு பாட்டும் இந்த காதில் ஒரு பாட்டும் கேட்க முடியுமா? கேட்டால் என்ன ஆகும்? சட்டையை கழிச்சிட்டு பைத்தியமாக அலைய வேண்டியதான் இல்லை? இந்த காதில் ஒன்று இந்த காதில் ஒன்று வந்தா. 2 நாசித்துவாரங்கள் இருக்கிறது, ஆனால் சுவாசிப்பது ஒன்று தான் இல்லையா? அப்ப கண் 2 செயல் 1, காதுகள் 2 செயல் 1, நாசித்துவாரங்கள் 2 செயல் 1. ஆனால் வாயின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது 1 தான் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை கண்ணை நிறைய பாருன்னு படைச்சிருக்குது, நிறைய கேளுன்னு படைச்சிருக்கு. ஆனா வாய் இருக்குல்ல, வாயை ஏன் ஒன்னே ஒன்று படைச்சு? 2 வாய் இருக்கலாம்ல, 2 வாய் இருக்கலாம்ல. ஏன் ஒரே ஒரு வாய்னா கொஞ்சமா பேசுன்னு அர்த்தம். கொஞ்சமா பேசு, அளந்து பேசு, ஒழுங்கா பேசு அப்படின்னு அர்த்தம். இந்த வாயை 2 பணிகளுக்காக பயன்படுத்துறோம். என்ன 2 பணிகள்? ஒன்று சாப்பிட்றோம், இன்னொன்று பேசுறோம். 2 பணிகளை செய்யறோமா? இப்ப பேசுறது, நல்லா பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா பேசுறது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? நன்றாக பேசக்கூடியவர்களை பிடிக்கும். நல்லா நீங்க நினைவு வச்சுங்க, நன்றாக பேசுவது கலையாகும். பேச்சுக்கலை அப்படின்னு அதை சொல்றோம். சரிதானா? பேச்சுக்கலை அப்படின்னு அதை சொல்றோம். ஒரு சிறந்த பேச்சு எப்படி இருக்கணும்? இப்ப நம்ம எல்லாரும் தான் பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், அப்பா அம்மா கிட்ட பேசுறோம், நிறைய பேர்கிட்ட பேசுறோம். ஆனால் சும்மா அரட்டை அடிப்பது பேச்சாகாது. அதன் விளைவாக ஒரு இன்பத்தை தரணும், மகிழ்ச்சியை தரணும், ஒரு பயனுள்ள வகையில் பேசுறது தான் பேச்சுக்கலை. சரி, சிறந்த பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம திருக்குறள்ல இருந்து தொடங்கணும்ல. திருவள்ளுவர் ஒன்று சொல்றார், சிறந்த பேச்சு எப்படி இருக்கணுமா அப்படின்னா, அவர் ஒரு குறள்ல சொல்றாரு, கேட்டார் பிணிக்கும் தகையவாய்
கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். சிறந்த பேச்சுனா எது? கேட்டவர்கள் விரும்பி கேட்கிற வகையில் இருக்க வேண்டும், கேட்டவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், கேட்காதவர்கள் கேட்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். கேட்காதவங்களும் விரும்புகிற மாதிரி, அடடா கேட்காம போயிட்டமே அப்படின்னு வருந்துகிற மாதிரி இருக்கணுமா சிறந்த பேச்சு. இப்போ பாருங்க, நீங்கள் எல்லாம் இந்த அரங்கத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த காலை அமர்வில் பேச்சு கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்போ எல்லாரும் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வரலைன்னு வச்சுங்க. நீங்கள் இந்த பேச்சு முடிஞ்சு போய் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லணும், என்ன பார்த்திபராஜான்னு ஒருத்தர் வந்திருந்தாரு, நல்லா பேசினாரு, 1 மணி நேரம் டைம் போனதே தெரியல அப்படின்னு சொன்னா அது நல்ல பேச்சு. நீ வரல, நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அது நல்ல பேச்சு. இப்போ இது உல்டாவா ஆயிடக்கூடாது. உங்க ஃப்ரெண்டு வராத ஃப்ரெண்டுகிட்ட போய், நல்ல வேலை நீ வரல, 1 மணி நேரம் எப்பா முடியல அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்போ கேட்டார் பிணிக்கும், கேட்பவர்கள் விரும்பும் வகையில் பேச வேண்டும், கேட்காதவர்கள் வருத்தப்படும் வகையில், ஐயோ நீ வரல, நீ வந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசணும். அப்படிங்கிறது அது பேச்சு கலை அப்படின்னு சொல்றோம். அருமை குழந்தைகளே, வாயிருக்கக்கூடிய எல்லோரும் பேசுகிறார்கள், ஆனால் எல்லோரும் பேசுவது எல்லாம் பேச்சுக்கலை ஆவதில்லை. சிறந்த பேச்சு மற்றவர்களை தன்வயப்படுத்தக்கூடிய தன்மையில் அமைய வேண்டும். மற்றவர்கள் கேட்டு மகிழக்கூடிய வகையில் பேச வேண்டும். அப்போ நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். நீங்க தமிழ்நாட்டில் உலக அளவில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பேச்சாளர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த உரையில் சில இடங்களில் நம்ம பார்க்கலாம். சரி, நான் இங்கே இருந்து தொடங்கினேன். கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி, கலைமகள் வாணி தேவி அப்படின்னு நம்ம பேசணும்ல. தமிழர்களுக்கு ஒரு பண்பு உண்டு, எதையெல்லாம் உயர்ந்தது என்று கருதுகிறோமோ அதையெல்லாம் தெய்வத்தோடு இணைப்பது தமிழர்களுடைய பண்பு. நீங்க பாருங்க, உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கா? லாங்குவேஜஸ் வந்து எத்தனையோ இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்தியான்னு ஒன்று இருக்குல்ல, இந்தியாவில் மட்டும் எத்தனை மொழிகள் இருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. எத்தனை மொழிகள்னா, எழுத்து வடிவம் இருக்கக்கூடிய மொழி, எழுத்து வடிவம் இல்லாத மொழின்னு மொத்தமா 3700க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குதான். 3700 above. 3700 மொழிகளுக்கு மேல இந்தியாவில் மட்டுமே இருக்கு. அப்போ உலக அளவில் எவ்வளவு மொழிகள் இருக்கும் இல்ல? அதனால தான் இந்தியாவை த மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. அத்தனை மொழிகள் இருக்கக்கூடிய தேசம் இந்தியா. சரிதானா? இவ்வளவு மொழிகள் இருக்கு. இவ்வளவு மொழிகள்ல ஒரு மொழியை தாய் என்று கொண்டாடக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். மொழி நாட் ஓன்லி கம்யூனிகேஷன் டூல், தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கருவி மட்டுமல்ல, அது நம்முடைய உணர்வு நிலைப்பட்டது. அம்மாவோட நமக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு உணர்வு ரீதியானது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பு நம்முடைய மொழிக்கும் நமக்கும் இருக்கிறது என்ற காரணத்தால் தான் தமிழர்கள் மொழியை, தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழை தாய் என்று கொண்டாடுகிறார்கள். தாய் என்று கொண்டாடுவது மட்டுமல்ல, அந்த மொழிக்கு வாழ்த்துப்பா இசைத்து எந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம் இல்லையா? என்ன வாழ்த்து அது? தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று நீராறும் கடல் உடுத்த என்று தொடங்கி பாடுறோமே, இப்படி மொழிக்கு ஒரு வாழ்த்து பாடி கொண்டாடி சிறப்பிக்கக்கூடிய சமூகம் உலகில் வேற எந்த சமூகமும் இல்லை, தமிழ் சமூகம் மட்டும்தான். அதுல எவ்வளவு அர்த்தபூர்வமான வரிகள் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, நீராறும் கடல் உடுத்த எல்லாருக்கும் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீராறும் கடல் உடுத்தவாது சில வார்த்தைகள் நமக்கு புரியும். தேசிய கீதம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அர்த்தம் பல பேருக்கு தெரியாது. அது ஒரு கோஷ்டி கானம், சேர்ந்து பாடுவோம். தனியாக பாட சொன்னால் திணறுவோம், எல்லாரும் சேர்ந்து பாடிடுவோம். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குல்ல, அதில் எனக்கு ரொம்ப பிடித்த வரி, உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே.
நின் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் தமிழ் மொழி இன்றைக்கும் இளமையாக இருக்கிறது. நின் சீரிழமை திறம். யங்ஸ்டர் எப்படி இருப்பாங்க? துருதுருன்னு இருப்பாங்கல்ல, ஆக்டிவா இருப்பாங்கல்ல, பிரிஸ்கா இருப்பாங்கல்ல. அப்படி தமிழ் மொழி பிரிஸ்கா இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்கு. பாருங்க, உலகத்துல தோன்றின பல மொழிகள், தொன்மையான மொழிகள், பல மொழிகள் அழிஞ்சு போச்சு. ஆனா தமிழ் மொழி இன்றைக்கும் இளமை திறம் மாறாது நிற்கிறது என்கிற பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. இந்த தமிழ் மொழியை இறைவனோடு சேர்த்து சொல்லுவது தமிழ் மரபு. நான் சொன்னேன், ஒன்றை சிறப்பிப்பது, அது ஒன்றை பாராட்டணும், சிறப்பிக்கணும் அப்படின்னா அதை இறைவனோடு போய் தொடர்பு படுத்துவார்கள் தமிழர்கள். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தருடைய கதை. அந்த நபருக்கு அன்னைக்கு 7 வயசு. உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையருடைய மகன் சாமிநாதன். பேர் என்ன? சாமிநாதன் பேரு. ஊரு உத்தமதானபுரம், வேங்கட சுப்பையருடைய மகன். அன்னைக்கு ஆங்கிலேயர்களுடைய காலம், வெள்ளைக்காரங்க காலம், இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருக்கல. அன்னைக்கு அந்த உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையருடைய மகன் சாமிநாதனுக்கு 7 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு நம்மள மாதிரிலாம் ஸ்கூல்லாம் கிடையாது. அன்னைக்கு திண்ணை பள்ளிக்கூடம்னு ஒன்று இருந்தது. வாத்தியார் வீட்டுக்கு போய், ஆசிரியர் வீட்டுக்கு போய் அவருடைய திண்ணையில் உட்காந்து படிக்கணும். சரிதானா? ஆசிரியர் ஒரு ஊருக்கோ 10 ஊர்களுக்கோ ஒரு வாத்தியார் தான் இருப்பார். அவரை தேடி போய் படிக்கணும். அதுக்கு திண்ணை பள்ளிக்கூடம்னு பேரு. அந்த காலத்தில் 7 வயசு வரைக்கும் சாமிநாதனுக்கு அவனுடைய அப்பாவும் தாத்தாவும் வீட்டிலேயே கொஞ்சம் ஆனாவண்ணா சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஐயர் வீட்டு பிள்ளை, அதனால சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 7 வயசுக்கு பிறகு ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அவங்க அப்பா அந்த பையனை பார்த்து கேட்டாது, சாமிநாதா என்ன படிக்க விரும்புகிற? 2 ஆப்ஷன் இருந்தது அந்த குழந்தைக்கு முன்னால். அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் காலம், வெள்ளைக்காரர்களுடைய காலம். எனவே இங்கிலீஷ் படிக்கலாம், இல்லைன்னா சம்ஸ்கிருதம் படித்து கோயிலில் அர்ச்சகராக போயிடலாம். 2 படிக்கலாம். இப்போ அந்த அப்பா அந்த 7 வயசு பையன்கிட்ட கேட்டார், சாமிநாதா என்ன படிக்க விரும்புகிற? இங்கிலீஷ் படித்தா இகலோகத்தில் நன்னா இருக்கலாம். இகலோகம்னா இது அட் பிரசன்ட், இப்போ. சாமிநாதா என்ன படிக்க விரும்புகிற? இங்கிலீஷ் படித்தா இகலோகத்தில் நன்னா இருக்கலாம், சம்ஸ்கிருதம் படித்தா பரலோகத்தில் நன்னா இருக்கலாம். என்ன படிக்க விரும்புகிற அப்படின்னு கேட்டார் அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை நிமிர்ந்து பார்த்து அப்பாவை பார்த்து சொன்னா, வாஸ்தவம் தான் அப்பா, இங்கிலீஷ் படித்தா இகலோகத்தில் நன்னா இருக்கலாம், ஏன்னா வெள்ளைக்காரங்க காலம், எப்படியாவது வேலை கிடைச்சிரும். இங்கிலீஷ் படித்தா இகலோகத்தில் நன்னா இருக்கலாம், சம்ஸ்கிருதம் படித்தா பரலோகத்தில் நன்னா இருக்கலாம், தமிழ் படித்தா இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் நன்னா இருக்கலாமேப்பா, நான் தமிழ் படிக்கிறேன் அப்பான்னு கேட்டுச்சு அந்த குழந்தை. தமிழ் படித்தால் இகலோகத்திலும் நன்றாக இருக்கலாம், பரலோகத்திலும் நன்றாக இருக்கலாம் என்ற அந்த நம்பிக்கையுடைய அந்த குழந்தை, அந்த அறிவாளி குழந்தைய சாதாரண பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்த முடியுமா? எவ்வளவு அறிவாளி பிள்ளை! அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஆசிரியர்கள் ஒருவராக விளங்கக்கூடிய மகாவித்வான் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்கிற ஒரு ஆசிரியரிடம் கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. தலை சிறந்த ஆசிரியரிடம் படித்த அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராகி, அழிந்து போய் கொண்டிருந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடித்து அதையெல்லாம் அச்சாக்கி காப்பாற்றி, நம்முடைய இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய தமிழை காப்பாற்றி தந்ததனால் அவருக்கு ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே மகோபாத்தியாயன்னு பட்டம் கொடுத்தாங்க. உபாத்தியாயன்னா ஆசிரியர்னு அர்த்தம், டீச்சர்னு அர்த்தம். மகோபாத்தியாயன்னா பேராசிரியர்னு அர்த்தம். மகோபாத்தியாயன்னா பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர்னு அர்த்தம். அப்போ ஆங்கிலேயர்கள் காலத்தில் அந்த சாமிநாதருக்கு மகோபாத்தியாய ஊவே சாமிநாதர் அப்படின்னு அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை கொடுத்தோன்னே நம்முடைய மகாகவி பாரதி அப்போ இருக்கார். அவர் என்ன தெரியுமா ஒரு வாழ்த்து பாடினாரு அந்த ஊவேசாவுக்கு? செம்பருதி ஒளி பெற்றான் பைனரவு சுவை பெற்று திகழ்ந்ததாங்கன்,
உம்பரெல்லாம் இரவாமை பெற்றனர் என்று எவர்கொல் உவத்தல் செய்வார். கும்ப முனியென தோன்றுகின்ற சாமிநாத புலவன் தன் குறைவில் கீர்த்தி பம்மலுற பெற்றேனேல் இதற்கென்கொள் பேருவகை படைக்கின்றீரே. அந்நியர்கள் தமிழ்ச்செவ்வி அறியாதோர் இன்று எம்மை ஆழ்வோரேனும் பன்னிய சீர் மகா மகோபாத்தியாய பதவி பரிவின் ஈந்து பொன்னிலவின் குடந்தை நகர் சாமிநாதன் தனக்கு புகழ் செய்வாரேல் முன் இவன் அப்பாண்டியர் நாள் இருந்திருப்பின் இவன் பெருமை மொழியலாமோ. என்ன சொல்றார் பாரதியாரு? வெள்ளைக்காரங்களுக்கு தமிழே தெரியாது. தமிழே தெரியாத காலத்துல வெள்ளைக்காரங்க சேர்ந்து ஊவேசாவுக்கு அவருடைய தமிழ் பணியை பாராட்டி மகா மகோபாத்தியாயங்கிற பட்டத்தை கொடுத்தாங்கன்னா, இவர் மட்டும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்களே பாண்டிய மன்னர்கள், அவர்களுடைய காலத்தில் இருந்திருந்தா என்ன மாதிரியான புகழை பெற்றிருப்பார் என்று யாரு பாராட்டினா? மகாகவி பாரதி பாராட்டினார். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழை பற்றி கொண்டவரை இந்த உலகம் என்றைக்கும் போற்றும். உவே சாமிநாத ஐயரை இன்னைக்கு உலகம் மறக்க முடியுமா? என்ன சொல்றோம்? அவருக்கு தமிழ் தாத்தான்னு சொல்றோம் அவரை, இல்லையா? உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், தமிழை பற்றி கொண்ட உவே சாமிநாத ஐயர் சில வருடங்கள் பணிபுரிந்த சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜில் முகப்புல ஒரு கையில் ஒரு புத்தகத்தை ஏந்தி கொண்டு சிலையாக நிற்கிறார் உவே சாமிநாத ஐயர். சிலையா நிற்கிறார். எந்த இடத்துல, எந்த ஸ்கூல்லையாவது ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சருக்கு செலவு வைப்பாங்களா? ஸ்கூலை நிறுவனவங்களுக்கு செலவு வைப்பாங்க. ஸ்கூல்ல வேலை பார்த்த ஒரு டீச்சருக்கு செலவு வைப்பாங்களா? ஊவேசா சில வருடங்கள் வேலை பார்த்த பிரசிடென்சி கல்லூரியில் அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஸ்டூடெண்ட் படித்த ஸ்கூல்ல செலவு வைப்பாங்களா? இந்த ஸ்டூடெண்ட் தான் எங்க ஸ்கூல்ல படிச்சாரு அப்படின்னு. அருமை நண்பர்களே, குழந்தைகளே, மகாகவி பாரதி படித்த திருநெல்வேலி இந்து பள்ளியில பாரதியார் உட்கார்ந்து படிச்சார் பாருங்க. அந்த இடத்துல, அந்த சீட்ல நாள்தோறும் ஒரு ரோஜா மலரை வைக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் பாரதியார் அமர்ந்து படித்தார். தமிழை பற்றி கொண்டவர்களை இந்த உலகம் என்றென்றும் போற்றும் என்பதற்கு அவர் சான்று. சார், நான் சொன்ன இந்த தமிழை தாயாக கொண்டாடுகிறோம், வாழ்த்துப்பா பாடுகிறோம். தமிழை எப்படி கொண்டாடினார்கள் தமிழர்கள் அப்படின்னா, அதை இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. இறைவனோட சேர்த்து நிறைய கதைகள் சொன்னாங்க. நான் ஒரு கதை சொல்றேன். தமிழ் எப்படி இறைவன் மதித்த மொழி அப்படின்னா, பெருமாள் கோவில் போயிருக்கீங்களா? பெருமாள் கோவில்ல தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பெருமாள் எப்படி இருப்பாரு அப்படின்னா, கிடந்த திருக்கோலம், பாம்பு அணையின் மீது படுத்தபடி தான் இருப்பார். அப்படிதானே? பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவாங்க. படுத்தபடி இருப்பார், அப்படி கண்ணை மூடி இருப்பார். அப்படி கண்ணை மூடி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அறிதுயில் அப்படின்னு சொல்றாங்க. அதை உலகத்தில் நடப்பது எல்லாவற்றையும் அறிந்தபடி பெருமாள் படுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பெருமாள் படுத்திருக்கிறார். ஆனால் திருப்பதி வெங்கடாஜலபதி பார்த்திருக்கீங்களா? திருப்பதி வெங்கடாஜலபதி எப்படி இருப்பாரு? படுத்திருப்பாரா? திருப்பதி வெங்கடாஜலபதி நின்ற கோலத்தில் இருப்பார், நின்றுட்டு இருப்பார். ஏன்? எல்லா இடங்களிலும் கிடந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் திருப்பதியில் மட்டும் ஏன் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு விடை சொன்னார் ஒருத்தர். என்னன்னா, திருப்பதி இருக்கு பாருங்க, அந்த திருப்பதி வேங்கட மலை அப்படின்னு ஒரு மலை. அந்த வேங்கட மலையில வேங்கட அசல பதி, அதனால அவருக்கு வெங்கடாச்சலபதின்னு பேரு. இந்த திருப்பதி இருக்கு பாருங்க, அந்த வேங்கடாச்சல மலை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டினுடைய எல்லை. 7000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய முகப்புரையில் ஒன்று சொல்லுது. தமிழ்நாடுனா எது? எல்லை என்ன அப்படின்னா, வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு, நல்லுலகம். வடக்க வேங்கடமலை இருக்கு, தெற்க குமரிமுனை இருக்கு. இந்த இடைப்பட்ட பகுதி தான் தமிழ் வழங்கக்கூடிய நிலம் என்று 7000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. சரிதானா? அப்போ தமிழ்நாடு எங்கே தொடங்குகிறது? வேங்கடமலையில் தொடங்குகிறது, குமரி முனையில் முடியுது. சரி, இப்போ
தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் படுத்திருக்கக்கூடிய பெருமாள் ஏன் திருப்பதியில் நிற்கிறார்னா, தமிழ் அங்கிருந்து தான் தொடங்குகிறது. எனவே தமிழுக்கு மரியாதை தருவதற்காக பெருமாள் எழுந்து நிற்கிறார். எப்படி தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நாம் எழுந்து நிற்கிறோமோ அப்படி பெருமாள் தமிழுக்கு மரியாதை தருவதற்காக எழுந்து நிற்கிறார். அப்படின்னா இது ஒரு கற்பனை தான். ஆனா எவ்வளவு நல்ல கற்பனை பாருங்களேன். தமிழ் தொடங்குகிற இடத்தில் அவர் எழுந்து நிற்கிறார், மரியாதைக்காக நிற்கிறார். சரி, பெருமாள் கோவில்ல எல்லா இடத்திலும் படுத்திருக்கக்கூடிய பெருமாள் மதுரையில் அழகர் கோவில்ல அமர்ந்து இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் அப்படின்னா அங்கதான் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் பாண்டியர்கள். சங்க புலவர்கள் கவிதைகளை பாடுறாங்க. அங்க நின்று படுத்துட்டு கேட்டா மரியாதை இல்லை, நின்று கேட்டால் தமிழ் புலவர்கள் ரொம்ப நேரம் பேசுவாங்க, கால் வலிக்கும் என்பதனால் அமர்ந்து உங்களை மாதிரி உட்கார்ந்து தமிழ் கேட்கிறார் பெருமாள் என்று ஒரு கதை. இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட நம்முடைய தாய்மொழிக்கு இறைவனே மரியாதை செலுத்தினான் என்று கொண்டாடுவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் தமிழ்நாட்டுக்கு வர்றார். சிவபெருமான் தோன்றுகிறார். ஒரு பக்தன் கேட்கிறான், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, சொற்றமிழால் என்னை பாடுக, தமிழ்ல என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு என்று சிவபெருமான் சொன்னதாக ஒரு கதையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் கேட்க விரும்பிய மொழி தமிழ் மொழி, அவ்வளவு உயர்ந்த மொழி தமிழ் மொழி. இந்த உலகத்தை படைத்து காத்து வரையாது அழித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் கேட்க விரும்பிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு. அப்போ தமிழை அவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறோம், இறைவனோடு கொண்டு போய் தொடர்பு படுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. இன்னும் ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காஞ்சிபுரம் பல்லவ மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம். அந்த காலத்தில் திருமழிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். அவருடைய சீடன் கணிகண்ணன் ஒருத்தவன். அவன் அரண்மனையில் வேலை பார்க்குறான். இந்த திருமழிசை ஆழ்வார் ஊர் ஊரா போவார், பெருமாள் மேலே பாட்டு பாடுவார். இதுதான் அவருடைய வேலை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இப்படி ஊர் ஊரா போய் பாடுறாருல, ஒரு வயசான பாட்டியை பார்க்குறார். ஒரு 70 வயது இருக்கும் அந்த பாட்டிக்கு. கைகளாம் நடுங்குது, வாய் குளறுது, கண்ணு சரியா தெரியல, காது சரியா கேட்கல. அந்த பாட்டி அப்படியே நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. திருமழிசை ஆழ்வார் அந்த பாட்டியை பார்த்து கேட்குறாரு, பாட்டி எப்படி இருக்க? எப்படி இருக்க? காது சரியா கேட்க மாட்டேங்குது, யாரு என்னன்னு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது, சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குது, நடக்க முடியல, முட்டி வலிக்குது, உடம்பு வலிக்குது. அந்த எம என்னைக்கு வந்து கூட்டிட்டு போவான்னு உட்காந்துருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லுது. பாவம் தானே, பெரிய ஒரு 70 வயசுல இவ்வளவு தடுமாறுது இந்த பாட்டி அப்படின்னு பார்த்த அந்த திருமழிசை ஆழ்வார் என்ன செஞ்சாராம், அந்த பாட்டியின் மீது ஒரு தமிழ் பாடல் பாடினார். தமிழுக்கு என்ன சக்தி உண்டு அப்படின்னா, எதை நினைத்து ஒரு புலவன் பாடுகிறானோ அதை சித்தியாக்கக்கூடிய வல்லமையை தமிழ் தரும் என்று தமிழர்கள் நம்புகிறார்கள். அதனால இந்த பாட்டியினுடைய வயதை குறைப்பதற்காக ஒரு பாட்டு பாடுறார். என்ன ஆச்சு தெரியுமா? 70 வயது பாட்டி இந்த திருமழிசை ஆழ்வார் ஒரு பாடலை பாடியவுடன் அந்த பாட்டிக்கு அப்படியே வயசு பாதியா குறைஞ்சிருது. 70 divided by 2 எவ்வளவு இல்லையா? அப்ப பாட்டிக்கு என்ன வயசாச்சு? 70 வயதான பாட்டிக்கு அப்படியே வயசு எத்தனை குறைஞ்சிருச்சு? பாதியா குறைஞ்சிருச்சு. 35 வயது நடுத்தர மங்கையாக மாறிவிட்டாள் அந்த பாட்டி. இந்த செய்தி திருமழிசை ஆழ்வார் தமிழ்ல ஒரு பாட்டு பாடி ஒரு பாட்டியினுடைய வயசை பாதியா குறைச்சிட்டாருங்கிற செய்தி காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த பல்லவ மன்னனுக்கு போகுது. பல்லவ மன்னனுக்கு வயசு 60. அவனுக்கு ஒரு ஆசை, திருமழிசை ஆழ்வார் வந்து நம்ம மேல ஒரு பாட்டு பாடினா எத்தனை வயசா மாறிடலாம்? 30 வயசா மாறிடலாம் அப்படின்னு திருமழிசை ஆழ்வாரை கூட்டிட்டு வர சொன்னான். திருமழிசை ஆழ்வார் வரமாட்டேன்ட்டாரு. திருமழிசை ஆழ்வாருடைய சீடன் கணிகண்ணன் ஒருத்தவன், நான் ஏற்கனவே சொன்ன அரண்மனையில் வேலை பார்க்குறான்னு, அவனை கூப்பிட்டு உன்னுடைய குருநாதரை கூட்டிட்டு வா, என் மேலே ஒரு பாட்டு பாட சொல்லு, நான் 30 வயசுக்காரனா மாற விரும்புகிறேன். கணிகண்ணன் சொன்னா, யாரும் உத்தரவு போட்டு என்னுடைய குருநாதர் வரமாட்டார்,
வரமாட்டார். அவர் இயற்கையாக பாடினாலும் பாடுவாரே தவிர எந்த ஆர்டருக்கும் அவர் பணிய மாட்டார், வரமாட்டார்ன்றா. அரண்மனைக்கெல்லாம் வரமாட்டார். வரமாட்டாரா? வரமாட்டார் என்றால் அவருடைய சீடனாகி உன்னை நாடு கடத்துகிறேன், காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில போ அப்படின்னு சீடனை வெளியில துரத்திட்டான். செய்தி திருமழிசை ஆழ்வாருக்கு போகுது, குருநாதருக்கு போகுது. இப்ப குருநாதர் என்ன பார்க்கிறாரு, நேர விறுவிறுன்னு வந்தாரு. காஞ்சிபுரத்துல பெருமாள் கோவிலுக்கு உள்ள போனாரு. பெருமாளுக்கு முன்னால நின்று ஒரு பாட்டு பாடுறார். கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா இனி நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவன் நான் மொழிகின்றேன், நீயும் ஊன்றன் பைனாக பாய் சுருட்டி கொள். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய சீடன் கணிகண்ணன் நாட்டை விட்டு போகிறான், நீ என்ன இன்னும் காஞ்சிபுரத்தில் படுத்திருக்கிற பெருமாளே, நான் தமிழ் புலவன், நான் ஆணையிடுகிறேன், நீ உன்னோட பாயை சுருட்டி கக்கத்தில் வச்சுட்டு நீனும் வெளியில வா என்று சொன்னாராம். உடனே பெருமாள் எழுந்து போய்விட்டார். செய்தி யாருக்கு போகுது? பல்லவ மன்னனுக்கு போகுது. பெருமாள் ஊரை விட்டு போயிட்டாரு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, பெருமாளே போயிட்டாருன்னா அப்புறம் அந்த ஊருக்கு என்ன சிறப்பு? பல்லவ மன்னன் ஓடி போய் திருமழிசை ஆழ்வாருடைய காலில் விழுந்தான், ஐயா பெருமாளை எப்படியாவது மறுபடியும் எங்களுடைய ஊருக்கு வர சொல்லு அப்படின்னு. நீ என்ன செய்யணும், என்னுடைய நாடு கடத்தி என்னுடைய சீடன் கணிகண்ணனை திருப்பி அழைச்சிட்டு வா. உத்தரவு போகிறது. கணிகண்ணன் மறுபடிக்கும் வந்துட்டான். உள்ள கூப்பிட்டாச்சு, வெளியில அனுப்பிச்ச கணிகண்ணனை உள்ள கூப்பிட்டாச்சு. இப்போ திருமழிசை ஆழ்வார் பாடுறாரு. யாரை பார்த்து? பெருமாளை பார்த்து. கணிகண்ணன் போக்கொழிந்தான். போக்கொழிந்தான் என்ன அர்த்தம்? போகல, திரும்பி வந்துட்டான். கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா இனி நீ கிடக்க வேண்டும், துணி உடைய சென்னா புலவன் நான் மொழிகின்றேன், நீயும் ஊன்றன் பைனாக பாய் விரித்துக்கொள், உன்னுடைய பாயை விரிச்சு நீ படுத்துக்கோ என்றதும் பெருமாள் பாம்பு அணையை விரித்து கொண்டு படுத்து கொண்டார் என்பது ஒரு ஐதீக கதை. அருமை நண்பர்களே, இந்த கதை உண்மையா இல்லையாங்கிறது இந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த கதையின் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முக்கியமானது. என்ன செய்தி? ஒரு தமிழ் புலவன் ஆணையிட்டால் பெருமாளே எழுந்து பின்னால் போவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஒரு தமிழ் புலவன் ஆணையிட்டால் நில்லுன்னா கடவுள் நிற்பான், உட்காருனா உட்காருவான், மண்டியிடுனா மண்டியிடுவான். இப்படி கடவுளுக்கு ஆணையிடக்கூடிய வல்லமை தமிழுக்கு உண்டு, தமிழ் புலவனுக்கு உண்டு என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. இப்படி தமிழில் பேசி இந்த சமூகத்தை தட்டி எழுப்பிய மாபெரும் பேச்சாளர்கள் தமிழ் சமூகத்தில் இருந்தாங்க. உலக அளவில் டெமான்ஸ்தனிஸ் என்கிற ஒரு பெரிய பேச்சாளனை குறிப்பார்கள். கருப்பின அடிமைகளை பேசி பேசி பேசியே கிளர்ந்தெழ வைத்த மார்ட்டின் லூதர் கிங் என்ற ஒருவனை பற்றி சொல்லுவாங்க. மார்ட்டின் லூதர் கிங் இனவெறிக்கு எதிராக பேசியவர். அவர் ஐ ஹாவ் அ ட்ரீம் என்கிற தலைப்பில் பேசிய பேச்சு உலகின் ஆகச்சிறந்த பேச்சுக்களில் ஒன்று என்று சொல்லுகிறார்கள். அந்த பேச்சு தான் கருப்பின அடிமைகள் கிளர்ந்தெழுந்து இனவெறிக்கு எதிராக போராடுவதற்கு தூண்டியது என்று சொல்வார்கள். அருமை குழந்தைகளே, மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவில் கருப்பின அந்த இனவெறிக்கு எதிராக பேசிய பேச்சை போல தமிழ்நாட்டில் மூடத்தனத்தில் வீழ்ந்து கிடந்த தமிழர்களை, அடிமைத்தனத்தில் வீழ்ந்து கிடந்த தமிழர்களை தட்டி எழுப்பி அவர்களுக்கு கல்வி அளிப்பதற்காக ஊரெல்லாம் சென்று பேசியவர், கைத்தடி ஏந்தி மேடைதோறும் ஏறி முழங்கிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அவர் அந்த கைத்தடியை ஊண்டிக்கிட்டு மேலே ஏறி போய் அப்படி உட்கார்ந்துட்டு கூட்டம் பார்க்க வந்தவர்களை பார்த்து சொல்லுவாராம், முட்டாளே முட்டாளே முட்டாளே, எவன் சொன்னாலும் நம்புகிறீர்களே, நீ என்ன செய்யணும்? நான் சொன்னேன், அவன் சொன்னான், இவன் சொன்னான் என்பதை நம்பாதே, நீ சிந்தித்து பார், உன்னுடைய அறிவை பயன்படுத்து, சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள், தவறாக இருந்தால் விட்டு விலகு என்று உலகில் முதலாக சாக்ரட்டிஸுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அப்படி உரத்து பேசிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் வசீகரமா பேச மாட்டாரா, கரடு முரடா பேசுவார். நீங்க பாருங்க,
வந்து கேட்க வந்து உட்கார்ந்துருக்கிறவங்கள எவ்வளோ அழகாக கேட்குறீங்க, அறிஞர்களாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணுமா? வந்தவங்களை பார்த்து முட்டாள்னு சொன்னால் கேட்க வரவங்களுக்கு கோபம் வரும்ல. ஆனால் கேட்பவர்கள் கோபப்படுகிறார்களா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் உண்மையை முகத்துக்கு நேராக பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 94 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 94 ஆண்டுகள் 3 மாதங்கள் 7 நாட்கள் வாழ்ந்த தந்தை பெரியார் அவர்கள் கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போய் உரை நிகழ்த்திய ஒரு பேச்சாளர். பேச்சு கலை அப்படின்னா அது வசீகரமா இருக்கணுமா இல்லையாங்கிறது ரெண்டாவது, அது பயன் விளைவிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, தந்தை பெரியார் பேசினதுல இருந்து தான் அறிஞர் அண்ணா வந்தார், முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். அவ்வளவு பெரிய சிந்தனையாளர்கள் பெரியாருடைய பேச்சை கேட்டு வந்தார்கள். அப்படின்னா பேச்சு கலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அது மிக முக்கியமான கலை. அறிஞர் அண்ணா ஒருத்தர், இந்த பெயருக்கு முன்னால நம்ம போடக்கூடிய அடைமொழிகள்லாம் சாதாரணமாக வந்துடல. நம்ம ஊவே சாமிநாதரை பற்றி பேசணும்ல, ஊவே சாமிநாதரை எப்படி சொல்கிறோம்? என்ன தாத்தா அவர்? தமிழ் தாத்தா இல்லையா? தமிழ் தாத்தா. அறிஞர் அண்ணாதுரைக்கு முன்னால நாம பேரறிஞர் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு விரிவாக படித்தவர், தமிழ்நாடு முழுவதும் சென்று பேசியவர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல மணி நேரங்கள் கையில் எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் பேசக்கூடிய திறன் மிக்கவர். என்ன சப்ஜெக்ட்? இலக்கியம், வரலாறு, அரசியல், பொருளாதாரம் என்று எந்த சப்ஜெக்டையும் கையில குறிப்பு இல்லாமல் பல மணி நேரம் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதை போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மேடை ஏறினா 2 மணி நேரம் வளமான தமிழ்ல அப்படி அருவி கொட்டுவதை போல பேசக்கூடியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். நாங்கள் எல்லாம் சிறு வயதில் அவருடைய பேச்சை கேட்டு தமிழ் படிக்க வந்தவர்கள் என்று எங்கள் தலைமுறை நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இப்போ கருணாநிதி அவர்கள் இருக்காங்கல்ல, கலைஞர் முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழில் ஏராளமான நூல்களை எழுதியவர், தலை சிறந்த பேச்சாளர், திரைப்பட வசனகர்த்தா, நாடகங்கள் எழுதியவர், நாடகத்தில் நடித்தவர், பிறகு அரசியலில் மிக முக்கியமான இடத்தை பெற்றவர். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கார், அவருக்கு ரொம்ப பிடிச்சது இலக்கியம், பேசுவது, எழுதுவது, கவிதை எழுதுவது, கதை எழுதுவது, சினிமாவுக்கு எழுதுறது, இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி அரங்குகளில் கவியரங்கத்தினுடைய தலைவராக அமர்ந்து கவிதை பாடுவார். இந்த தலைமுறைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை, பெரியவர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அரங்கத்தில் ஒரு கவியரங்கம் நடக்கிறது என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நடுநாயகமாக இருந்து தலைமை ஏற்று அந்த கவியரங்கத்தை வழி நடத்துவார். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த கவிஞர்கள் கவிதை பாடுவாங்க. யார் யாரு? கவிக்கோ அப்துல் ரகுமான், கவிப்பேரரசு வைரமுத்து, பொன் செல்வ கணபதி, மு மேத்தா, பா விஜய் உள்ளிட்ட பல பேர் கவிதை பாடுவாங்க. இப்போ ஊட்டியில் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் ஒரு கவியரங்கம் நடக்குது. கவியரங்கத்தினுடைய தலைவர் யாரு? அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்தான் கவியரங்கத்தினுடைய தலைவர். நண்பர்களே, இன்னைக்கு 11 மணிக்கு ஆரம்பிச்சோம்ல இந்த அரங்கத்தை, அன்னைக்கும் 11 மணிக்கு கவியரங்கம் தொடங்கணும். 10:55க்கு இந்த கேம்பஸ்குள்ள வந்துருச்சு சீஃப் மினிஸ்டரோட வண்டி. 10:55 கலைஞர் வந்துட்டார். ஆடியன்ஸ்லாம் வந்துட்டாங்க. கவிதை பாடக்கூடிய கவிஞர்கள் இன்னும் வந்து சேரல. சீஃப் கெஸ்டே வந்துட்டாரு, பேசக்கூடிய அந்த கவிதை பாடக்கூடியவங்க வரல. நேர விறுவிறுன்னு இறங்கினார் பாருங்க கலைஞர். மற்றவர்கள்லாம் வழி விட்டாங்க, நேர மேடையில் வந்து உட்காந்துட்டார். மேடையில் மற்ற நாற்காலிகள்லாம் காலியாக கிடக்கு. பதறாங்க. என்னன்னா, அப்பத்தான் ஹோட்டல்ல இருந்து புறப்பட்டு இருக்காரு கவிக்கோ அப்துல் ரகுமான், பாதி வழியில் இருக்கிறாரு வைரமுத்து, அப்பதான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி இருக்கிறாரு மு மேத்தா. என்ன நினைச்சுக்கிட்டாங்க, சீஃப் மினிஸ்டர்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 11 மணின்னா ஒரு 12 மணிக்கு தான் வருவாரு
அப்புறம் நம்ம மெதுவாக போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி சரியான நேரத்துக்கு வந்து சேருவார். வந்து உட்காந்துட்டார். ஃபோன் பறக்குது. சீஃப் மினிஸ்டர் வந்து வெயிட் பண்ணுறாரு. அவங்களுக்கு தெரியுமில்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியமானது, அப்படிதானே? அவர் வந்து உட்காந்துட்டாரு. இன்னும் மற்றவங்களாம் வரல. என்ன ஃபோன் பறக்குது. வேகமாக வண்டிகள் வருகின்றன. பார்த்தா பதறி அடித்துக்கொண்டு அந்த ஜிப்பா தடுமாற வருகிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. நேராக போய் நடுவில் உட்காந்துருந்த கலைஞரை பார்த்து, தலைவரே கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, போய் உட்காரியா அப்படிங்கிறார். மேத்தா வர்றாரு. வேட்டி தடுக்குது. பதட்டத்தில் ஓடி வந்து கும்பிடுறார். உட்கார் அப்படிங்கிறார். மணியை பார்க்குறார். ஒவ்வொருத்தவங்களா வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் வந்து சேருவதற்கு 15 நிமிடங்கள் ஆகிவிடுகிறது. மேடையில் யார் உட்கார்ந்துருக்கா? 15 நிமிஷம் சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. 15 நிமிஷமா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ கவிதையை ஆரம்பிக்கிறார் கலைஞர். என்ன சொல்றாரு? கவிஞர்களே, நான் 11 மணிக்கே வந்து விட்டேன். 15 நிமிடங்கள் என்னை காக்க வைத்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லி கவிதையை ஆரம்பிச்சு பேசுறார். நண்பர்களே, கவிதை படிக்க வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் தாமதமாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே, கவியரங்க தலைவர் அவர்களே, தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பை கேட்டுக்கொண்டு என் கவிதையை படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான் படிக்கிறாங்க. அந்த கவிதையில் கடைசியாக கவிதை படிக்க வந்தவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். அவர் கம்பீரமாக இருப்பார். கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான கவிஞர் கவிக்கோ அப்துல் ரகுமான். அவர் வந்து நின்னார். இப்போ நீங்கள் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னா, வந்து நின்னவர் சொன்னார், கவியரங்க தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே, எங்களை காக்க வைத்து விட்டீர்களே என்று வருத்தப்பட்டீர்கள். வாக்களித்தோம், தேர்ந்தெடுத்தோம், எம்மையெல்லாம் காத்திருக்கத்தானே உம்மை வைத்தோம். காத்திருக்க மாட்டீரோ? வாக்களித்தோம், தேர்ந்தெடுத்தோம், எம்மையெல்லாம் காத்திருக்கத்தானே உம்மை வைத்தோம். காத்திருக்க மாட்டீரோ? காத்திரும். உங்களுக்கு புரியுதா? காத்திருத்தல் என்ற சொல்லுல 2 பொருள் இருக்கு. ஒன்று, காத்திருத்தல்னா கலைஞர் எப்படி பயன்படுத்துறாரு? என்னை வெயிட் பண்ண வச்சுட்டீங்களே, என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. மற்றவங்கலாம் அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் கவிக்கோ அப்துல் ரகுமான் என்ன செஞ்சாரு? காத்திருத்தல்னா இன்னொரு பொருள் இருக்கு, பாதுகாத்திருத்தல், காப்பாற்றுதல். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், சிஎம்மா தேர்ந்தெடுத்தோம், எங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தானே உங்களை வச்சிருக்கோம். காப்பாற்ற மாட்டீங்களா? கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு தமிழில் இப்படி ஒரு மொழி விளையாட்டு என்பதை கண்டுபிடித்தவர்கள் நீங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், நமக்கு அந்த மாதிரி நிறைய மொழியில் பல விஷயங்களை இந்த கலைஞர்கள், பேச்சு கலைஞர்கள், எழுத்து கலைஞர்கள் கொண்டு வந்து காட்டுறாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு நண்பர் வந்தார். நாங்கள் ஒரு 2 பேர் அவரை பார்த்தோம். அங்கே என்ன கோயில் அங்கே இருக்குது, அந்த மலை மேலே என்ன கோயில் இருக்குது அப்படின்னு கேட்டோம். அவர் சொன்னார், சிரமாறு உடையவன் கோவில். சிரமாறு உடையவன் கோவில். உடனே நான் சொன்னேன், ஓஹோ, முருகன் கோயிலா? சிரம் 6 உடையவன். சிரம்னா தலை. சிரம் 6 உடையவன் யாரு? ஆறுமுக கடவுள், முருகப்பெருமான் போல இருக்கு. ஓ, முருகன் கோயிலான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லை அப்படின்னார். முருகன் கோயில் இல்லையா? சிரமாறு உடையவன்னா முருகன் தானே, அப்ப வேற என்ன கோயில்? நண்பர் சொன்னாரு, சிரம் மாறு உடையவன் அப்படின்னா தலை மாறி போச்சு, அது பிள்ளையார் கோயிலுங்க. சிரம் மாறு உடையவன், மனித தலை போய் யானையினுடைய தலை வந்துச்சுல, அதில் சிரம் மாறு உடையவன் பிள்ளையார் கோயில் அவர். இப்போ அந்த போயிட்டு வந்த நண்பர் சொன்னார், பிள்ளையார் கோயிலும் இல்லை. பிள்ளையார் கோயிலும் இல்லையா? சிரம் 6 உடையவனும் இல்லை, சிரம் மாறு உடையவனும் இல்லை. அப்போ யாரு? உடனே நான் யோசிச்சு பார்த்து சொன்னேன், ஓ, சிவன் கோயிலா? ஏன்? சிரம்னா தலை. சிரம் 6 உடையவன் யாரு? சிரத்துல தலையில 6 உடையவன் யாரு? சிவன். அதில் சிவபெருமானா? சிவன் பெருமான் கோயிலா அப்படின்னு கேட்டேன். இல்லை,
என்னப்பா இது, சிரமாறு உடையவன்னா முருகனும் கிடையாது, விநாயகரும் கிடையாது, சிவன்னு கிடையாது, அப்ப வேற என்ன கோயில்? அப்ப நண்பர் சொன்னாரு, மாறு அப்படின்னா முள்ளுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சிரம் மாறு உடையவன், தலையில முள்முடியை அணிந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. எனவே மலை மீது இருப்பது ஒரு சர்ச்சு. சிரம் மாறு உடையவர், ஓ ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ சர்ச்சு தான் மேல இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ சிரமாறு உடையவன் கோவில் அப்படிங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் பாருங்க. சிரம் ஆறு தலை, சிரம் ஆறு உடையவன், சிரம் மாறு உடையவன், சிரம் ஆறு உடையவன், சிரம் மாறு உடையவன். நண்பர் சொன்னாரு, அதுவும் இல்லை. அப்புறம் என்னதான் அது? அவர் சொன்னாரு, சிரம் மாறு. மாறுனா குல்லான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தலையில குல்லா அணிந்திருக்க கூடியவனுடைய கோயில். மேல இருக்கிறது ஒரு மசூதி, தொழுகை நடத்தக்கூடிய மசூதியா. நான் சிரம் மாறு உடையவன் கோவில்ங்கிறேன், நீங்க வேறு தெய்வத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. அருமை நண்பர்களே, சிரமாறு உடையவன் என்கிற அந்த சொல்லுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க. இத்தனை வளத்தை கொண்டிருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி தான். இந்த மாதிரி ஒரு வளம் உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லை. அவ்வளவு அற்புதமான வளத்தை கொண்ட இந்த மொழியை பேச்சின் மூலமாக எடுத்து சென்று தமிழர்களிடம் சொன்னவர்கள் தலை சிறந்த பேச்சாளர்கள். பேச்சுக்கலை அப்படின்னு சொல்றோம். அதை போல எழுதுகிற கலை, கவிதைகள். நம்ம சொன்னோம்ல, ஒரு கவிஞர் கவிக்கோ அப்துல் ரகுமான் அந்த காத்திருத்தல்ங்கிற சொல்லுக்குள்ள எவ்வளவு ஒரு விளையாடினார் அப்படின்னு. ரொம்ப சர்வசாதாரணமா கவிதையில ஒரு சமூக செய்திகளை சொல்லிவிட்டு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை எழுத்துக்கலை அப்படிங்கிறோம். ஒன்றும் இல்லை, கவிதை எல்லாரும் எழுதுறோம் இல்லையா? எல்லாரும் எழுதுறோம். சுதந்திரத்தை பற்றி ஒரு கவிதை, தலைப்பு சுதந்திரம். இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் வந்தது? 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 தானா? சரி, 15ஆம் தேதி. அருமை குழந்தைகளே, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு காலத்தில் ஒன்னா தான் இருந்துச்சு. வெள்ளைக்காரங்க வரும்போது ஒன்னா தானே இருந்துச்சு. 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம். சரி, ஒரு நாள் முன்னால பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், ஒரு நாள் பின்னால இந்தியாவுக்கு சுதந்திரம். சரி, இப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு அன்னைக்கு இருந்தார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுப்பது என்று முடிவு செய்தவுடன் பாகிஸ்தானை பிரித்து, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்து கொடுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே முகமது அலி ஜின்னாவை கூப்பிட்டாங்க, நம்ம ஆட்களையும் கூப்பிட்டு நாங்கள் சுதந்திரம் தரப்போகிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ பாகிஸ்தான் உடனடியாக பெற்றுக்கொண்டது. ஆகஸ்ட் 14, நமக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்கிட்டாங்க. நாம என்ன தெரியுமா பண்ணோம்? ஆகஸ்ட் 15 வாங்கிக்கிறோம்னு சொன்னோம். ஏன்னா ஆகஸ்ட் 14 நாலு நல்லா இல்லை. நல்ல நாள்ல வாங்குற சுதந்திரத்தை ஒரு நல்ல நாள்ல நல்ல நேரத்தில் வாங்குவோமே அப்படின்னு ஆகஸ்ட் 15 வாங்கிக்கிறோம்னு சொன்னோம். உடனே என்ன பண்ணாங்க? 1947 ஆகஸ்ட் 14 மிட் நைட், 14ஆம் தேதி முடியுதுல, 12 மணிக்கு அப்படி முடிஞ்சு ஆகஸ்ட் 15 தொடங்கும் போது, அப்படி நாள் பிறக்கும் போது, பர்த்டே எல்லாம் அப்படி கொண்டாடுறோம்ல சில வேளைகள்ல, 12 மணிக்கு அம்மா எழுப்பி ஹாப்பி பர்த்டே சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 14 இரவு முடிஞ்சு அந்த 15 தொடங்குற அந்த நேரத்தில் டெல்லி செங்கோட்டையில் யூனியன் ஜாக் கொடி, பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த யூனியன் ஜாக் கொடியை இறக்கி இந்தியாவினுடைய மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி சல்யூட் பண்ணது இந்தியா. எப்போது சுதந்திரம் பெற்றோம்? நள்ளிரவில் பெற்றோம். மிட் நைட்ல, பகல்ல வாங்கல, ஆபீஸ் டைம்ல வாங்கல சுதந்திரத்தை, மிட் நைட்ல வாங்கினோம். இப்ப சுதந்திரம் வாங்கிட்டோமா? சுதந்திரம் வாங்கி 25வது வருஷத்துல சுதந்திரம் பத்தி நிறைய கவிஞர்கள் எழுதுறாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 2 வரி எழுதுனா தமிழ் கவிதை வரலாற்றில்
மறக்கப்பட முடியாத வரி அந்த வரி. என்னன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை, அதனால துணிச்சலா எழுதினான். அவன் என்ன எழுதினா, சுதந்திரம்ங்கிற தலைப்பு. இந்த வரிகள் பாருங்க, ரொம்ப கவனமாக கவனிங்க. சுதந்திரம் தலைப்பு. அவன் என்ன எழுதினா, இரவிலே வாங்கினோம். சுதந்திரம் எப்போ வாங்கினோம்? இரவில் தானே வாங்கினோம், நைட்டில் தானே வாங்கினோம். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை அப்படின்னு எழுதினான். சரி, இது அவனுடைய விமர்சனம்னு வச்சுங்க. கவிதை ஒரு இளைஞனால தான் இவ்வளவு துணிச்சலா பேச முடியும் இல்லையா? ஆனா சுதந்திரம் நமக்கு ஏராளமான விஷயங்களை தந்திருக்கிறது, அது மறுக்கவே முடியாது. சுதந்திரம் எவ்வளவு பெரிய விஷயங்களை தந்திருக்குது. ஆனாலும் அது விமர்சனம். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை. இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கோவம் வந்துருச்சு. சுதந்திரத்தை போய் இப்படி சொல்லலாமா? இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லைன்னு எழுதலாமா? அவன் பேனாவை எடுத்து எழுதினா, இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்று புதுக்கவிதை எழுதி புலம்பி திரிகிறார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்று புதுக்கவிதை எழுதி புலம்பி திரிகிறார்கள். பகலிலே வாங்கியிருந்தால் மட்டும் என்ன கிழித்து விட போகிறார்கள்? இது அவனுடைய விமர்சனம். நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு கவிதையில இவ்வளவு துணிச்சலாக பேச முடியும் என்கிற தெம்பையும் திராணியையும் நம்பிக்கையும் தருவது தமிழ் என்பது. இதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ எழுதுகிற போது சிந்தனைக்கு தகுந்த, சிந்தனையை தூண்டுகிற பல செய்திகளை நம்முடைய கவிதைகள்ல, கதைகள்ல சர்வசாதாரணமா எழுதுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குட்டி கதை, சரிதானா? ஒரு குட்டி கதை, ஒரு குழந்தை சொன்ன கதை. ஒரு முட்டைக்கு ஜுரம் வந்துருச்சு. ஒரு முட்டைக்கு ஜுரம். அது என்ன பண்ணுச்சு, டாக்டர்கிட்ட போச்சு. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் டாக்டர் எனக்கு ஒரு வாரமாக ஜுரம் அப்படின்னு சொன்னிச்சு. டாக்டர் என்ன பண்ணார், ஊசி போடணும், உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டார். முட்டைக்கிட்ட காசு இல்லை. என்கிட்ட காசு இல்லைன்னுச்சு. அப்படின்னா நீ வெளியில் போகணும், முட்டையை துரத்தி விட்டார். முட்டை காய்ச்சல் அழுதுகிட்டே வந்துச்சு. வந்தால் அங்கேருந்து ஒரு ஊசி பார்த்துச்சு. முட்டை முட்டை ஏன் அழுவுற? எனக்கு ஒரு வாரமாக ஜுரம், டாக்டர்கிட்ட போனேன், ஊசி போகிறதுக்கு காசு கேட்டார், என்கிட்ட இல்லை, அதனால் வந்துட்டேன். சரி நானும் உன் கூட வர்றேன் அப்படின்னு ஊசியும் கூட போகுது. முட்டை ஃபஸ்ட்டு போகுது, பின்னால் ஊசி போகுது. அங்கேருந்து சட்னி இருக்குது பாருங்கள், சட்னி, அது ஒன்று பார்த்துச்சு. பார்த்து முட்டை முட்டை ஏன் அழுவுறன்னு கேட்டுச்சு. அப்போ முட்டை சொல்லிச்சு, எனக்கு ஒரு வாரமாக ஜுரம், டாக்டர்கிட்ட போனேன், காசு கேட்குறாரு, என்கிட்ட காசு இல்லை, அதான் அழுதுகிட்டே போனேன், இந்த ஊசி என் கூட துணைக்கி வருது. சட்னி சொன்னிச்சு, நானும் கூட வர்றேன்னு போயிடுச்சு. இந்த மூணும் சேர்ந்து நேராக திரும்பி டாக்டர் வீட்டுக்கு போச்சு. டாக்டர் வீட்டுக்கு போய் டாக்டர் வந்து உட்காரு வரல சீட்டு, அந்த சீட்டில் போய் ஊசி உட்காந்துக்குச்சு. முட்டை டேபிளில் உட்காந்துக்குச்சு. சட்னி அந்த டாக்டரோட வீட்டு ஸ்லாபில் மேலே போய் உட்காந்துக்குச்சு. டாக்டர் அங்கேருந்து வந்தார். நேராக வந்து சீட்டில் வேகமாக அப்படி உட்காந்தார். உட்காந்த உடனே ஊசி என்ன பண்ணுச்சு, நறுக்குன்னு ஒரு ஏற்றுச்சு. ஐயோ அப்படின்னு கத்துனார். ஐயோன்னு கத்துனார் பாருங்க. அப்போ அந்த மேலே இருந்த ஸ்லாபில் இருந்த சட்னி பொத்துன்னு ஒரு வாயில் விழுந்து முகமெல்லாம் சட்னி, வாயெல்லாம் சட்னி. என்ன ஆச்சுங்க, இவர் ஐயோன்னு கத்துனார் பாருங்க. என்ன ஆச்சுங்கன்னு கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப் வேகமாக நடந்து வந்தாங்க. வந்து பார்த்தா அந்த மேலே இருந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சி முட்டையில் வழுக்கி விட்டு டாக்டரோட ஒய்ஃபும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. இது ஒரு குழந்தை சொன்ன கதை. ரொம்ப இப்போ பார்த்தா ரொம்ப சைல்டிஷான, குழந்தை சொல்கிற கதை, சைல்டிஷான கதை தான். ஆனால் இதில் ஒரு நீதி இருக்குது. என்ன நீதி? ஒருவரிடம் பணம் இல்லை என்பதற்காக மருத்துவம் பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மருத்துவம்ங்கிறது ஒரு சேவை, சரிதானா? சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். டாக்டர் மருத்துவம் பார்க்க மாட்டேன்னாரு, காசு கேட்டார், அதுக்காக ஊசி அவரை குத்துச்சு, சட்னி வாயில் விழுந்துச்சு. சரி, அவங்களுடைய ஒய்ஃப் ஏன் தடுமாறி கீழே விழுகணும்? அவங்க ஒய்ஃப் என்ன தப்பு பண்ணாங்க? அப்படின்னா இந்த கதை என்ன தெரியுமா சொல்லுது? யாரு தவறு செய்கிறார்களோ அவர்கள் மட்டும் தண்டனைக்கு உரியவர் இல்லை, தவறு செய்யக்கூடியவரோடு கூடவே இருக்கிறார்களே அவர்களும் தண்டனைக்குரியவர்கள். எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் தவறு செய்யவில்லை,
நான் தப்பே பண்ண மாட்டேன்னு இருக்கிறது மட்டும் பத்தாது, உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களும் தவறு செய்ய விடாமல் பார்த்து கொள்ளுவது என்பது கடமை என்று அந்த கதை சொல்லுது இல்லையா? ஒரு கதை எவ்வளவு அழகான நீதியை சொல்லுது பாருங்க. நீங்க பள்ளிக்கூடத்து குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை மாதிரி வெள்ளை ஸ்கர்ட்டு வெள்ளை ஷர்ட் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஒரு 5ஆம் வகுப்பு சிறுமி ஒருத்தவங்க, இலங்கையைச் சேர்ந்த ஒரு சிறுமி. அந்த சிறுமி சொன்ன ஒரு கதை, அந்த சின்ன பாப்பா சொன்ன கதை. என்ன கதை தெரியுமா? கடவுள் ஒரு நாள் திடீர்னு உலகத்துக்கு வந்துட்டார். வந்து அவருக்கு என்ன, அந்த கடவுள் உலகம் இருக்குல்ல, சொர்க்கம் நரகம்லாம் சொல்றாங்கல்ல, இறந்த பிறகு மனிதர்கள் போகக்கூடியது, அதெல்லாம் எப்படி இருக்கும்னு யாரும் போய் பார்த்துட்டு வந்து சொன்னதில்லை. ஆனால் நிறைய கதையா சொல்லி வச்சிருக்காங்க. உடனே அந்த உண்மையிலேயே கடவுளுடைய உலகம் எப்படி இருக்கும்னு கடவுள் காட்ட விரும்பினார். அதனால வந்தார் பூமிக்கு. வந்து பார்த்தாரு, யாராவது ஒருத்தவரையாவது கூட்டிட்டு போய் கடவுளோட உலகம் இப்படி தான் இருக்கும்னு காமிச்சு கூட்டிட்டு வர்றதுக்காக கூட்டிட்டு போறார். வந்து கூப்பிட்டார். கடவுள் வந்து வாங்க என்னுடைய உலகத்துக்கு வான்னு கூப்பிட்டா யார் போவா? யாரும் போக மாட்டாங்கல்ல. அப்ப என்ன சொன்னாரு, நீ வந்து என்னுடைய உலகத்துக்கு நீ கெஸ்டாவா, 1 வீக் இரு, எல்லாத்தையும் சுத்திப்பாரு, திரும்பி நீ வந்துடலாம். இந்த டீலிங் நல்லா இருக்குல்ல. உடனே ஒருத்தன் என்ன பண்ணா, நான் வர்றேன் கடவுளேன்னு கிளம்பி போனான். கூட்டிட்டு போய் இப்போ கடவுள் போய் எல்லா இடங்களையும் சுத்தி காட்டினார். சுத்தி காட்டி எல்லா இடத்தையும் காமிச்சார். கடவுளுடைய உலகம் அருமை குழந்தைகளே, நமக்கு இப்ப சொல்றாங்கல்ல சொர்க்கம் இப்படி இருக்கும் நரகம் இப்படி இருக்கும், அப்படிலாம் இல்லை. கடவுள் உலகம் ரொம்ப நல்லா இருந்துச்சான். அவன் போய் சுத்தி பார்த்துருக்கான். ஓ, இதை பத்தி தான் தப்பா அவன் சொல்றானுங்களாடா அப்படின்னு எல்லாம் 1 வாரம் கெஸ்டா இருந்து நல்லா சுத்தி பார்த்தான். கடவுள் நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல தங்குற இடம் கொடுத்தாரு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணா, ஊருக்கு கிளம்பணும், பூமிக்கு வரணும். கிளம்புற நேரம் கடவுள்கிட்ட போய் தேங்க்ஸ் பண்ணான். கடவுளே ரொம்ப நன்றி, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு போகும்போது பார்த்தான், கடவுளோட அந்த ஆசனம் இருக்குல்ல, அரியாசனம், கடவுள் உட்கார்ற இருக்கை, அந்த இருக்கைக்கு பின்னால ஒரு பெரிய டோர் இருக்கு, அது லாக் பண்ணியிருக்கு. 1 வார காலம் எல்லாத்தையும் சுத்தி காட்டின கடவுள் அந்த டோரை மட்டும் திறந்து உள்ள என்ன இருக்குன்னு காட்டவே இல்லை. இவனுக்கு குருன்னு இருந்துச்சு. கடவுள்கிட்ட கேட்டான், அந்த டோரை திறந்து என்ன இருக்குன்னு நீங்க காட்டவே இல்லையே அப்படின்னா. கடவுளுக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஓ இது காட்டலையா, வா 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 நான் திறந்து காட்டுறேன். அவன் போய் கதவை திறந்து பார்த்தா, அருமை நண்பர்களே, உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி 100 மடங்கு பெரிய ஒரு ஹால். அந்த ஹால்ல பக்கவாட்டில் பெரிய 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 கடிகாரங்கள், லட்சக்கணக்கான கடிகாரங்கள். இந்த வால் முழுக்க கடிகாரங்கள். அப்படியே அந்த நேர முன்னாடி பார்த்தா கடிகாரங்கள், அண்ணாந்து பார்த்தா மேல முழுக்க வட்டமான கடிகாரங்கள். நீங்க ஒரு ஹாலுக்கு 2 கடிகாரம் போதும் இல்லையா? நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க ஒரு கடிகாரம் வச்சா டைம் ஆயிடுச்சு நீங்க பார்த்துக்கலாம். நாங்க பேசிட்டு இருக்கேன், அங்க ஒரு கடிகாரம் வச்சா நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 கடிகாரம் போதும்ல? 2 கடிகாரம் போதும். ஆனா இந்த ஹாலில் எவ்வளவு கடிகாரம் இருக்கு? எல்லா இடத்துலையும் கடிகாரமா இருக்கு. இப்போ அவன் கேட்டான், கடவுளே இது என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு கடவுள் சொன்னாரு, இது வந்து சாதாரணமான கடிகாரம் இல்லப்பா, இது பாவக்கடிகாரம். என்ன கடிகாரம்? பாவக்கடிகாரம். உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் சார்பில் இங்கே ஒரு கடிகாரத்தை நாங்க மாட்டுவோம். பூமியில ஒருத்தவன் ஒரு பாவம் பண்ணா அந்த கடிகாரம் 1 அப்படி நகரும். சரிதானா? அப்படி எல்லாருக்கும் இங்க கடிகாரம் இருக்கு. அப்ப இந்த ஹாலில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கடிகாரம் அங்க இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப போனவன் கேட்டான், பூமியில பிறந்திருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் கடிகாரம் இருக்குமா கடவுளேன்னு கேட்டான். ஆமாப்பா இருக்கு. ஏன் கடிகாரத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். வான் கூட்டிட்டு போய் கடவுள் காட்டினாரு. கொஞ்சம்தான் நகர்ந்து இருந்துச்சு. ரொம்ப திருப்தி. அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாவம் தான் பண்ணியிருக்கோம், இனிமையாவது கொஞ்சம் நல்லதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி இப்போ அவ்வளோதான் வா போகலாமான்னு கேட்டார். அவனுக்கு அதோட வர மனசு இல்லை. கடவுளே, இந்த ரஜினிகாந்தோட கடிகாரத்தை காட்டுறீங்களா? போய் காமிச்சார். பார்த்தான்.
தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஒவ்வொரு நடிகர், அரசியல் தலைவர்கள், இவங்க கடிகாரம்னா ஒரு ஆசை தானே, எவ்வளவுதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமே அப்படின்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ கடவுள் வாங்க அப்படின்னு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து கதவை சாத்துறார். இப்போ அவன் சொன்னா, கடவுளே நம்ம 2 பேரும் தான் வெளியில் வந்துட்டோமே, அந்த ஹாலில் ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஃபேனை ஆஃப் பண்ணிடுங்க, தேவையில்லாமல் ஏன் ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா. கடவுள் சொன்னார், அந்த ஹாலில் ஃபேனே இல்லையே, கடிகாரம் தானே இருக்கு. இல்லையே, ஃபேன் ஓடிச்சேன், நான் பார்த்தனே அப்படின்னா. அவன் போய் திறந்து பார்த்தா, நண்பர்களே, அந்த கோடிக்கணக்கான கடிகாரங்களில் ஒரு கடிகாரம் ஃபேனை விட வேகமாக சுத்திட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில யாரோ ஒருத்தர் ரொம்ப வேகமா பாவம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? வேகமா பாவம் பண்ணிட்டு இருக்கார். உடனே இவனுக்கு ஆச்சரியமா போச்சு, இப்படி பாவம் பண்றவன் யாரு? உடனே கடவுளை பார்த்து கேட்டான் அவன், கடவுளே, இந்த பாவ கடிகாரம் யாருடைய கடிகாரம்? நான் சொன்னேன், தொடக்கத்தில் சொன்னேன், இந்த கதையை இலங்கையைச் சேர்ந்த, இலங்கை தமிழராகிய ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்ன குழந்தை சொன்ன கதைன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ கதைக்கு வருவோம். இப்போ அவன் கேட்டான், கடவுளே, இந்த கடிகாரம் யாருடைய கடிகாரம்? இவ்வளவு வேகமாக ஓடுதே, இது யாருடைய கடிகாரம் அப்படின்னு கேட்டான். அதற்கு கடவுள் சொன்னார், இந்த கடிகாரம் இலங்கையினுடைய அதிபர் ராஜபக்சேயினுடைய கடிகாரம். ஏன்? இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட நம்முடைய தமிழ் இனத்தை கொத்து கொத்தாக கொன்று குவிப்பதற்கு காரணமாக அமைந்த ஒரு கொடுங்கோலனுடைய கடிகாரம் என்று அந்த சிறுமி அந்த கதையில சேர்த்து சொன்னான். அப்போ ஒரு பேச்சு கலையின் வழியாக, எழுத்துக்கலையின் வழியாக நாம நம்முடைய பண்புகளையும் தரத்தையும் உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். குழந்தைகள், நீங்கள் ஒரு பேச்சிலேயோ, ஒரு கதை எழுதுவதிலேயோ, கவிதை எழுதுவதிலேயோ, அல்லது ஒரு நடனத்திலேயோ, நாட்டியத்திலேயோ, ஓவியம் வரைவதிலேயோ, சிற்பம் வரைவதிலேயோ உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கலையில் ஈடுபடுவதன் வாயிலாக நாம் என்றைக்கும் சாகாத வரத்தை பெற முடியும். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். அமிழ்தம் அப்படின்னா ஒரு கற்பனையான ஒரு பொருள். அமிர்தத்தை சாப்பிட்டவங்களுக்கு நரை வராது. நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு வராது அமிர்தத்தை உண்டவர்களுக்கு என்று சொல்லுவது ஒரு புராண செய்தி. கலைகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் அது நம்மை சாகாமல் வைத்திருக்கும். இந்த உடலுக்கு அழிவிருக்கலாம், ஆனால் நாம் ஈடுபடக்கூடிய கலையின் வழியாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மகத்தான கலை என்றைக்கும் அழியாமல் இருக்கும். அப்படி ஒரு நித்திய வாழ்வை, நிரந்தரமான வாழ்வை, என்றைக்கும் அழிவில்லாத ஒரு வாழ்வை, இந்த உலகம் முழுவதும் ஒரு மானுட மேன்மைக்கு திரட்டக்கூடிய ஒரு வாழ்வை கலை என்பது நமக்கு தெரியும், நமக்கு தரும். எனவே நீங்கள் கலைகளில் ஈடுபடுங்கள். கல்வியில் ஈடுபடுகிற அதே நேரத்தில் அதற்கு பக்கவாட்டில் நீங்கள் ஏதேனும் ஒரு கலையை பற்றி கொள்ளுங்கள். கலை நம்மை என்றைக்கும் சாகாத ஒரு வரத்தை அளிக்கக்கூடிய அமிழ்தமாக இருக்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன். நீங்கள் தமிழ் இலக்கியமும் ஒரு கலைதான். எனவே ஏதேனும் ஒரு கலையை பற்றி கொள்ளுங்கள், அது நமக்கு சாகாத வரத்தை அளிக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை தந்த இந்த புத்தக திருவிழா ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, அமைதியாக இருந்து தமிழ் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.